ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10,000 எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும் கேமரான்னு பார்க்கும்போது ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் நல்லாயிருக்கு. மற்ற மொபைல்ஸ் எல்லாமே பேருக்கு தான் கேமரான்றது இருக்கும். ஸோ அப்படி என்னென்ன மொபைல் பெஸ்ட்டான கேமராவோடு இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா மட்டும் தான் உங்களால் ஒரு பெஸ்ட் கேமரா மொபைலை சூஸ் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 Lite தான். இந்த மொபைலில் நமக்கு 6.56 இன்ச்சஸ் HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே நமக்கு இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே. கேமரான்னு வரும்போது 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஏன்னா சோனியோட சென்சர் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க பேக் சைடில். ஸோ அதனால் டேலைட் கண்டிஷன்ஸில் ஓரளவுக்கு நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. செல்ஃபி கேமரா எப்பயும் போல் ஓரளவுக்கு நார்மலான செல்ஃபிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4 lakhs பக்கம் வருது. 8 to 5GB பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு iQOO கிளைம் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் நமக்கு தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இல்லை. 4GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு 10,500 ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது கேமரா மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக இருக்குது. பேட்டரி பேக்கப்புமே நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும் தான் இங்கே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இருக்குது. அண்ட் HD டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்து. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் iQOO Z9 Lite கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் HD தான் கொடுப்பாங்க. இங்கே ஃபுல் HD இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா இங்கே வெறும் 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ரியர் சைட் கேமரா ஓகே, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட தந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 6100+ என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. 9 5GB பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. SD கார்டு சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது. 6GB 128GB வேரியண்ட் 12,500 ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் ஃபுல் HD டிஸ்பிளே சொல்லலாம், ப்ரைமரி கேமராவை சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பேட்டரி எஸ்பெஷலி சார்ஜிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா மட்டும் தான் இங்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல மொபைல் ரியல்மியில் வந்து தேடுறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G35 தான். இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இது கொடுக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மேக்ஸிமம் மொபைல்ஸ் HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஃபுல் HD கொடுத்தது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம். 1000 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். AMOLED கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ். 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது உண்மையிலே ரொம்ப பாசிட்டிவான விஷயம். முக்கால்வாசி மொபைலில் 1080 வீடியோ மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிளும் முக்கால்வாசி மொபைலில் பார்க்க முடியாது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது அகைன் ஒரு பாசிட்டிவான விஷயம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமராவுமே மோட்டோ மட்டும் தான் 16 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ரெட்மி ஆகட்டும், மற்ற போக்கோ ஆகட்டும் 13 மெகா பிக்சல் இல்லை 8 மெகா பிக்சல் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ கேமரா வைஸ் எங்கேயும் பாசிட்டிவாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Unisoc T760 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ்லாம் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ்க்கு ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். 1 year ஆண்ட்ராய்டு அப்டேட் தராங்க. 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தராங்க. ஸோ இங்கே மோட்டோ கை வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 2 year கொடுத்துருந்துருக்கலாம். பட் காம்படிஷன் பிராண்ட்னு பார்க்கும்போது Android 13 கொடுத்து 2 ஆண்ட்ராய்டு அப்டேட் தரோம்னு சொல்லாமல் Android 14 கொடுத்து 1 ஆண்ட்ராய்டு அப்டேட் தரோம்னு சொன்னது ஓகேவான விஷயம் தான்.
அண்ட் 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. ஸோ பேட்டரி சார்ஜிங்குமே டீசெண்டாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். 3.5 mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியன்ட் லான்ச் பண்ணும்போது 10,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஒரு பாசிட்டிவாக நமக்கு தரும். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஆண்ட்ராய்டு அப்டேட் தான். மற்றபடி பெரிய நெகட்டிவ் இந்த பட்ஜெட்டில் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த இது நெகட்டிவும் படலை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.